பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை சைதாப்பேட்டை நவாப் சஆதத்துல்லா கான் மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம், சுன்னத்துல் ஜமாத் பேரியக்கத்தினுடைய சென்னை மாவட்ட தலைவர், இந்த உயர்மிகு விழா குழுவில் ஒருவர், சங்கைக்குரிய மௌலானா மௌலவி அலி ஜனாப் ஏவி அப்துல் ஹக்கீம் ஜமாலி ஹதரத் அவர்கள் வரவேற்புரை வழங்குகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய உலமா பெருமக்களே, என் ஆசான் அவர்களே, வரவேற்பதற்கு தகுதியற்றிருந்தாலும் கூட ஆசானின் ஆசைக்கிணங்கி வந்தவர்களை வரவேற்க நான் முன்னின்று கொண்டிருக்கிறேன். காலை பொழுது 8 மணி முதல் 9:30 வரைக்கும் நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித சுபஹான் மௌலித் மஜ்லிஸை தலைமையேற்று நடாத்தி தந்த சையது ஷா அலி அக்பர் ஹுசைனி ஜமாலி அவர்களையும், எங்கள் பேராசான் வாழும் வலியுல்லா, எங்களது வழிகாட்டி மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அபு தலாயில் எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹதரத் தவ்வலல்லாஹ் ஹயாத்தஹு அவர்களையும், இந்த நிகழ்ச்சியை நெறிபிடித்து கொண்டிருக்கக்கூடிய டிஎஸ்சி அபு தாஹிர் ஃபஹிமி ஹதரத் அவர்களையும், நமக்கு முன்னால் கிராத் ஓதி அமர்ந்திருக்கக்கூடிய மன்சூர் அலி சிராஜ் அவர்களையும், துவக்க உரை நிகழ்த்துவதற்கு வந்திருக்கக்கூடிய டாக்டர் மௌலானா மௌலவி ஹாஜா மொஹினுத்தீன் ஜமாலி அவர்களையும், சிறப்புரை ஆற்ற வரவிருக்கின்ற கலைமாமணி கவியரசு முனைவர் அல்ஹாஜ் தீமு அப்துல் காதர் அவர்களையும், மௌலானா மௌலவி தேங்கை மு ஷரஃபுத்தீன் மிஸ்பாஹி அவர்களையும், முஹிப்புல் உலமா என்று சொல்லி பேர் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்ஹாஜ் முகமது மஹரூஃப் காக்கா அவர்களையும், கவிஞர் தக்கலை ஹலீமா அவர்களையும், முனைவர் அப்துல் சமத் அவர்களையும், அதுபோன்று மதியம் நிகழ்ச்சி நெறியாளராக இருக்கக்கூடிய டாக்டர் எம் ஃபக்கீர் இஸ்மாயில் கௌசி பிலாலி அவர்களையும், உரை நிகழ்த்துவதற்கு வர இருக்குகின்ற டாக்டர் எம் ஹபீபுல்லா ஜமாலி அவர்களையும், மௌலானா மௌலவி கே முகமது முஹையத்தீன் ஹதரத் அவர்களையும், அல் ஹாஃபில் முகமது உஸ்மான் சிராஜ் அவர்களையும், எஸ்எம்எஸ் உமர் ரிதுவான் அவர்களையும், ஹுசைன் முகமது மன்பை ஹக்கீக்குல் காதிரி அவர்களையும், நிறைவுரை ஆற்றிருக்கின்ற எங்கள் உஸ்தாதான் அவர்களையும், இவ்வளவு நேரம் மௌலூத் ஷெரீஃபில் அமர்ந்தும் கடைசி வரைக்கும் சொல்லக்கூடிய சொல்லை கேட்டு செயல்படுத்த வந்திருக்கக்கூடிய அத்தனை மூமினான பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று, இந்த விழா என்பது சாதாரணமான விழா அல்ல. ஏனென்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் சொல்வதாக சொல்லுகிறார்கள். இறைவன் சொல்லுகிறான், என்னை யார் நினைக்குகிறார்களோ அவர்களிடத்தில் நான் அவர்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவர்கள் என்னை தனியாக நினைத்தால் நான் தனியாக நினைக்குகிறேன், அவர்கள் கூட்டாக என்னை சேர்ந்து நினைத்தால் நானும் அவர்களை விட சிறந்த கூட்டத்தோடு சேர்ந்து நினைக்குகிறேன் என்று இறைவன் சொல்வதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் சொன்ன அந்த ஹதீஸின் பிரகாரம் பார்க்குகிற பொழுது, இந்த விழாவில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கி கொண்டிருக்கிறது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை இங்கே நேரடி பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. வலிமார்கள் சங்கமித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஜலாலு வலிமார்கள் பொருட்டால், நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பொருட்டால் அவர்களை புகழக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.